السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழும் புகழ்ச்சியும் உண்டாகுமாக. அருள்களும் சங்கை பொருந்திய அமராவுடைய மாதத்தினுடைய 6வது இரவில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நன்னேரத்தில் தொடர் சொற்பொழிவாக வெற்றியாளர்கள் யார் என்ற தலைப்பில் இன்றைய தினம் நன்மை தீமைகள் எப்படி ஏவ வேண்டும் என்பது தொடர்பாக இன்றைய தினம் வெற்றியாளர்களை பண்பாடு இஸ்லாம் என்ன சொல்கிறது, நன்மை எப்படி ஏவணும், தீமை எப்படி தடுக்கணும், எந்த ஒரு காரியத்தையும் முரட்டுத்தனமாக செஞ்சோம் வச்சுக்கோங்க, அது அவ்வளவுதான், அதில் பயனே இருக்காது, கட்டுப்பட மாட்டான். எந்த ஒரு காரியத்தையும் முரட்டுறது எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி வைங்க, அவ்வளோ நீ யாரும் மயிறு சொல்லுது அப்படி போயிடும், நீ யாரும் எது சொல்லாண்டு குர்ஆன் என்ன சொல்லுது, எப்படி நன்மைக்கு ஏவணும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட இருந்தும் குர்ஆனில் இருந்தும் அல்லாஹ் எப்படி சொல்லித்தரான், அந்த அளவுக்கு நம்ம ஏவினோம் என்று சொன்னால் அது பயனுள்ளதாக இருக்கும். மக்கள் சிந்திப்பான், வழிகேட்டில் உள்ளவன் கெட்டவன் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் எல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஆமாம் நம்ம செயல்பட மாற்றிக்கிறணும், நம்ம அப்படிதான் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் திருந்துவதற்கு வாய்ப்பாக இஸ்லாம் நமக்கு நன்மையை தீமை தடுக்கக்கூடிய ஒரு பண்பாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். எப்படியெல்லாம் நம்ம சொன்ன கேட்கணும் மைக்கிறதே போகுது, உங்களுக்கு தேவை பயான் கேட்ட பிறகு தேவைப்பட்டா சையத் ஜிப்ரீல்னு அடிங்க, ஃபேஸ்புக்கில் சையத் ஜிப்ரீல்னு அடித்தா என்னுடைய ஃபேஸ்புக்கில் வந்துடும், எல்லாம் லைவ் டெடிகேட் என்ன நேரில் நீங்கள் பார்த்து திரும்ப ஒரு வேணுமா சையத் ஜிப்ரீல்னு அடித்தீங்க ஃபேஸ்புக்கில் வந்துடும். அந்த மாதிரி நன்மை தீமைகளை ஏவக்கூடிய விஷயமாக ஒரு தனிப்பட்ட ஆள் பேரை சொல்லி நன்மை தீமை ஏவலாமா, அது நிற்குமா, நிர்வாகத்துக்கு வந்துடும். ஒரு குடியார இருக்கிறான், அதே குடியார அப்துல் காதர்னு வைங்க, என்ன யாரா சொல்கிறான், நீ யாரான்னு வந்துடும். அப்படியே ஒரு கெட்ட செய்கிற ஒரு பொம்பளையை பார்த்துக்கிட்டு பாட்டிமா அப்படியா கோல் முட்டி விடுவாளா, இப்படியே தீமையை தடுக்கிறது. இப்போ தீமையை தடுக்கிறதா இருந்தால் ஒரு பேரை சொல்லி ஆயிஷா ஊர்பலா அப்படியே விடுவாளா, என்ன ஊர்பலான்னா சண்டைக்கு வந்துடுவான். ஒரு பையனை பார்த்துட்டு அப்துல் பாசித்து கேடு கட்டவன ஏன்னா அப்படி நடந்துக்கிட்டான்னு சொல்லி அவனை பற்றி நான் பொது வெளியில் தனிப்பட்ட முறையில் நம்ம ஒரு நல்வழிப்படுத்துவதை அவர்கிட்ட சொல்லலாம். அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் நீங்கள் அப்படி நடக்கிறீங்க இப்படி நடக்கிறீங்க, கொஞ்சம் செயலை மாற்றிக்கிறீங்க, அதெல்லாம் சொத்தத்தை தருவான் நடக்கத்தை தருவான்னு சொல்லி அப்படி பிரச்சாரம் அவங்க விரும்பணும். அவர் மீது அக்கறை வச்சா இப்போ அக்கறையிலே நடக்குது, நன்மை தீமையை ஏவுறாங்க. வெறுப்பு, அவன் மீது உள்ள வெறுப்பு, இவன் மீது உள்ள வெறுப்பு, அந்த பொம்பளை மீது உள்ள வெறுப்பு, இந்த பொம்பளை மீது உள்ள வெறுப்பு, அதனால மட்டும் பயான் எடுப்பட மாட்டேங்குது. முன்னாடிலாம் பயான்கள்லாம் அப்படிலாம் கிடையாது. அந்த காலத்தில் ரமலான் மாதம் வந்து விட்டுதுன்னு சொன்னால் எங்கள் அம்மா சொல்லும், எங்கள் அம்மா இறந்து போகும்பொழுது வயசு எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு 60-65 வயசு தான், 65 தான் எங்கள் அம்மா சொல்லி காட்டி எனக்கு இந்த மாதிரி அந்த காலத்து சுன்னத் ஜமாத்தில் வேலை செய்வாங்க. ஷாபான் மாதம் கடைசி நாளில் பள்ளியாசல்கள் சார்பாக சுன்னத் ஜமாத்தில் பெரிய பெரிய பாத்தவி அவரி மிஸ்வா எல்லாம் கூட்டிகிட்டு வந்து தொடர்ச்சியாக 3 நாள் பயம் நடக்கும். ஸோ தொடர்ச்சியாக ரமலான் மாதம் இத்தகையது என்றால் நோன்பு இல்லை அது போன அப்படியே இருப்பேன். பயான் தாறுமாறாக இருக்குது, எதை பேசணும்னு தெரியலை, எதை நம்ம கேட்கணும், எதை நம்ம எந்த பயானை கேட்க, அவர் பயானை கேட்கவா இவர் பயானை கேட்கவா இப்படின்னு போகிறான். அப்படி எதையாவது நம்ம கேட்டு ஒன்று பிஜே பயானை கேட்டால் அப்படி கேளு, இல்லை அல்தாபி பயானை கேட்க விரும்புமா அப்படி கேட்டுங்க. இப்படி யார் பயானை விரும்பும் எல்லா நேரத்தில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் கேட்டு சீரஞ்சி சின்னாபினமாக போயிடறாங்க. முழுமையாக கேட்டு இஸ்லாமிய மார்க்க எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக கேட்க வேண்டும் என்பது சொல்கிறோம். நேற்று பேரை சொல்லிவிட்டான், ஏன்டா அப்படி பேசலான்னு கேட்டேன், இதற்கு பேசலாம் நான் ரூல் வச்சு கேட்டேன், சொல்லிக் கொடுத்தேன். புது சின்ன பையன் தானே, எப்படி பயான் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் அஜிரத்துன்னு சொல்லிவிட்டா, கெட்ட பூச்சி பேசக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அது பிரதமராக இருந்தாலும் அஜிரத்தாக அப்படி என்ன சொல்கிறான். அப்போ நான் என்ன இருக்கிறேன் பள்ளியில் அவன்கிட்ட விளக்குறேன், உங்கள் ஃபிர்தௌசியா மதரசாவில் ஒரு மீட்டிங் போட்டு கொடுக்குறாங்க, நீங்கள் பேசுங்க. அப்போ அவன் பேசுகிறான், மைக்கு பிடிச்சி ஒரு ஆள் இந்த ஃபிர்தௌசியா மதரசாவில் இருக்கக்கூடிய இந்த முதல்வர் பேரோட சொல்ல தேவையில்லை, இந்த முதல்வர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் தலைமை ஆசிரியர் முன்னாள் கேடு கட்டவர்களாக உருவாரா, செருப்பு கட்டி அடிக்க மாட்டான். நீங்கள் ஏன் பள்ளியில் நான் மைக்க போட்டு ஏன் எந்த மதரசாவில் இருந்து கொண்டு இப்படி பேசலாமான்னு பொதுவாக பேச உடனேலாம் பேசல அப்படின்னா, என்னை பற்றி 3 வருஷமாக மக்களுக்கு தெரியாமலாம் இருக்குது, 3 வருஷம் இமாமா இருக்கிறேன், என்னுடைய ஒருத்தரோட 1 மணி நேரம் பழகிட்டாலே போயிடும்.
போதும். நீங்கள் ஒரு பையன் ஒரு ஆள்கிட்ட எப்பேற்பட்ட ஆளானாலும் சரி 1 மணி நேரம் அவன்கிட்ட பழகின்னு வைங்க, அவன் வண்டவாளம் தண்டவாளம் அதிகம் தெரிஞ்சு போய் ஒரு நாள் தங்கிட்டா அவன் பயோடேட்டாவும் தெரிஞ்சு போயிடும். அவன் யார் எப்படி பிரச்சனை என்ன ஏமாத்து பேருடைய நல்லவனா கிட்டவனா ஒரு விஷயம் தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய நேரத்தில் நான் பயான் சொல்கிறேன். பொதுவாக வந்து நான் பயான் பண்ண பொழுது யாரையும் முடி பர்டிகுலராக இப்போ நானே சொல்கிறேன் பேசுகிறேன். நம்ம பள்ளியாசலை பொறுத்த வரைக்கும் மகல்லாவில் இந்த மாதிரி பேசினா கேட்க மாட்டேன், அவர் பேசினா கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஒரு பார்வையற்ற ஒரு ஒருத்தருக்கு பின்னாடி திரும்ப மாட்டேங்கிறாங்க. இப்படி பேசுகிறேன். பேர் சொன்னேன்னா என் பயானை கேட்க மாட்டேன் இன்னார் சொன்னான்னு பேரை சொல்லி பேசுனேன். எனக்கு தெரியும் என்ன முஷீபத்து சைத்தான் என் பயான் ஓடுவான்னு தெரியும். அந்த சைத்தான் பேரையை சொன்னேன் சொல்லலை. அந்த மாதிரி கண்ணு தெரியாத பின்னாடி தொழுக மாட்டேன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அவருடைய பேரை சொல்லியா பேசுகிறேன். நம்ம சொல்லக்கூடிய பயான்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். நம்முடைய நடவடிக்கை கெட்ட விஷயம் இலக்கியத்தனம் முள்ள மாதிரித்தனம் முடிச்சு வச்சிருக்கணும் கேடு கெட்ட எல்லா விஷயம் அவன் நம்மளை தான் சொல்கிறார். அப்படி வாங்க பேரை சொல்ல அவசியம் இல்லை. நான் எல்லாருமே பெரிய சூஃபியாக்கலாம் இல்லை அல்லாவுடைய திருப்பத்தை பெற்றவங்களாம் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கும். என்கிட்ட ஒரு மைனஸ் இருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட ஒரு மைனஸ் இருக்கும், அவர்கிட்ட ஒரு மைனஸ் இருக்கும், அவர்கிட்ட ஒரு மைனஸ் இருக்கும். எல்லாரும் பரிசுத்தவங்களாம் கிடையாது. நம்மளாம் என்ன அனுஷா அப்படி எவனும் கிடையாது. நபிமார்களை தவிர அல்லாமா அவுளியா எல்லாத்தையும் சைத்தான் வருவான். நம்மள்கிட்ட வரக்கூடிய சைத்தான் நம்ம அடைக்க முடியாது. நபிமார்கள்ட்ட நல்லடியார்கள்ட்ட வரக்கூடிய அல்லாவால் புரிந்து கொள்ளப்பட்ட குரான சொன்னாங்க அந்த நல்லடியார்கள் அடக்கிக் கொள்வார்கள், சுதாரித்துக் கொள்வார்கள் என்று புரிந்து கொள்ளணும். அந்த மாதிரி எல்லாருக்கும் மைனஸ் இருக்குது. எல்லாரும் பரிசுத்தவர்களாம் கிடையாது. எல்லாருமே பயங்கரமான பெரிய அப்படிப்பட்ட ஆளுக்கிறா. ஒரு துருகையில் சக்காத்து கரைச்சி பிடிப்பார். அவரோட வியாபாரம் கரெக்டான யாருக்கும் கேடு விளைவிக்காதவர். அப்படியா எல்லாருக்கும் என்கிட்ட ஒரு குறை இருக்கும்போது உங்கள்கிட்ட வேற குறை இருக்கும், உங்கள்கிட்ட போது அடுத்தவங்க இருக்காரு. இப்படி குறைகளும் குற்றங்களும் பாவங்களும் மாறுபடும். அந்த மாதிரி இருக்கும்போது பிரச்சாரம் செய்யும்போது கவனமாக இருக்கணும். பிரச்சாரம் பண்ணும்போது பொது வெளியில் பேசும்பொழுது பொது வெளியில் அவனுக்கு குட்டணும். ஆனால் அவன் என்ன செய்வான் பேரை சொல்லக்கூடாது. நம்மளை தான் சொல்கிறான் வட்டி வாங்காதுன்னு சொல்கிறான். இந்த ஓட்டியில் இந்த வீட்டில் வட்டி வாங்குறாரு, இந்த வீட்டில் தங்காலம் 10 நாள் வந்துட்டு போனால் பேர் சொல்ல முடியுமா? சொன்னாலும் விட்டுருவீங்களா? விபச்சாரம் செய்கிறார்கள், விபச்சாரம் தரம் மார்க்கத்தில் இருக்குது. விபச்சாரம் கடந்த பேச முடியும். இந்த மாதிரி இந்த பெண் வந்து உதாரணத்துக்கு இந்த சதக்குமார் இந்த பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டால் பேச முடியும் வேலையில். இந்த அப்துல் காதர் விபச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டான், அந்த முஸ்தபா அவர்கள் வட்டி மூசாவாக இருக்கான்னு பேச முடியுமா? ஆனால் பொதுவாக அல்லாவும் சொல்லலாம் வட்டியை தடைந்து பேசுங்க அல்ல, விபச்சாரம் தடைந்து பேசுங்க அல்ல. எந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் மைனஸாக தான் இருக்கும். சில விஷயம் நல்ல விஷயங்கள் நற்பண்புகளும் இருக்கும், கெட்ட பண்புகளும் இருக்கும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் பேசக்கூடிய நம்ம பேச்சுக்கள் பயானை பொறுத்த வரைக்கும் அவெல்லாம் எப்படி சொல்கிறான், நீங்கள் தான் வந்து கரெக்டாக ஒரு தனிப்பட்ட நபரையோ யாரை பற்றி நம்மகிட்டே சொல்கிறாங்க. குழு முடிச்ச பொருள் என்னை பற்றி எங்களுக்கு கூட்டுதான் அந்த ஜும்மாவில். எதுக்கு ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் 4 ஜும்மா நானே பேசிக்கிட்டு இருந்தேன். 2 வருஷம் 1.5 வருஷம் நானே பேசிக்கிட்டேன். அதன் பிறகு மாற்றிக்கிட்டோம். கொஞ்சம் ருசிகரமாக இருக்கட்டும், ஜும்மாவுக்கு மாறி வரட்டும்னு எங்களுக்குள்ள ஒப்பந்தம் பண்ணி அந்த மாதிரி என்ன நேரம் சொல்கிறாங்க வந்துக்கிட்டு நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு குத்துற மாதிரி இருக்குது. ஆனால் அல்லாஹ் சொன்னான் வட்டி வாங்காத, திருட்டாத, கோல் முட்டாத, மோசடி செய்யாதேன்னு குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம் சொல்லும் பொழுது ஃபவைலுல் சொல்லி தொழுகையாளர்களுக்கு கேடுதான்ங்கிறாங்க. இல்லை நடப்பாங்க நம்மளுக்கு சொல்கிறானோ யார் பராமுகமாக தொழுகிறானோ அவனுக்கு கேடு உண்டாகட்டுங்கிறான். யார் சீன விபச்சாரம் பண்ணுறானோ அவனுக்கு கல்லால் அடித்து கொள்ளுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். திருமணம் ஆனவனாக இருந்தால் திருமணம் ஆனவனாக இருந்தால் கொள்ளுங்க, திருமணம் ஆகாதவனால கசையடி கொடுங்க, நாடு கடத்துங்க அப்படின்னா 100 கசையடி கொடுங்கிறான். இப்படி பேசும்பொழுது என்ன நம்ம சொல்கிறாங்க, குர்ஆன்ல சொல்கிற எல்லா விஷயங்களுமே நம்மளை பற்றி பேசணும். எல்லாம் சொல்லுவோம் நம்ம தான் மனுஷன் மலக்குமார்களா மனுஷனாக இருக்கிறதுல எல்லா தப்பும் அயோக்கியத்தனம் உள்ள எல்லா கேடுகட்டத்தையும் செய்வான். குர்ஆன் நம்மளை பக்குவப்படுத்தும், நபிகள் நாயகம் நம்மளை பக்குவப்படுத்துவார்கள் என்ற அடிப்படை நாம் பார்க்கணுமோ ஒழிய பொதுப்படையாக பேசணுமோ ஒழிய மக்களுக்கு தெரியாது. சட்டுன்னு சொல்லிட்டு போகும்போது என்ன செய்வோம், அவன்கிட்ட அந்த குறை இருக்கிறத சொல்லுறோ. கோல்முட்டி பாத்திமா நிறைய இருக்குது. நீங்கள் அறுவலத்தி பண்ணுறாங்க பொதுவாக சொல்கிறேன். கோல்முட்டி பாத்திமா, கோல்முட்டி ஆயிஷா, கோல்முட்டி பல பேர்களில் இருக்குதுன்னு வைங்களேன். கோல்முட்டி நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம பெண்களில் அதிகம், ஆண்களை குறை. பெண்களை ஒரு 90% சொன்னால் நல்ல மக்கள் இருக்கிறீங்க, நல்ல பெண்களும் அவர்கள் தலை அனுப்புரியட்டும். ஆம்பளை எடுத்துக்கிட்டோன்னு வைங்க ஒரு 30% 40% கோல் முட்டுவோம். இந்த கிட்ட பொண்ணு அவன் இருக்காது, நேரடியாக பேசிட்டு போயிடுவோம், கண்மைக்கு ஏறுவோம், இப்படி பார்க்கலாம். அதனால் பயான் பேசக்கூடிய விஷயத்தில் குர்ஆன் சொல்லுது தனிப்பட்ட ஆடையெல்லாம் முன்னிலைப்படுத்துவாங்க. இவர் அவரோட முன்னிலைப்படுத்தினா இஸ்லாம் கொண்டு போயிடும். இது என்னையே சொல்லிட்டு இருக்கலாம் அப்படின்னு பொதுவாக இஸ்லாம் சொல்லும். அந்த தன்மை அமுட்டுக்கிட்டே இருக்கும்.
விபச்சாரம் பண்ணாதே, வட்டி வாங்காதே, திருடாதே, போல் சொல்லாதே, பொய் சொல்லாதே, அநியாயம் பண்ணாதே, அக்கிரமம் பண்ணாதே, பிறருடைய சொத்துக்களை வாயிலடி போடாதே, பள்ளியாச காசை ஆட்டையை போடாதே, பொதுவாக சொல்லி இஸ்லாம் எல்லாருமே அந்த சார்ந்த குத்தம் என்கிட்ட கேட்குறாங்க. அவங்க தொழுகைக்கு பெரியாருக்கு 60 வயசுல என்ன இந்த குத்திரமா இது அனுப்பிச்சாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்படி பார்க்க. அதனால் வந்து இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் சொல்லுகிறது நன்மையும் தீமையை எப்படி சொல்லுதால குரான் 3:104 வல்தக்கும் உம்மத்து எதுவுன இல்லை ஹைர் யாமுருன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கரி வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். திருமறை குரான் அல்லாஹ் சொல்கிறான் நன்மை 3வது அத்தியாயம் 104வது வசனம். நன்மையை ஏவி தீமையை தடுத்து நல்வழியை நோக்கி அழைக்கும் சமுதாயம் இடத்தில் இருக்கட்டும் சொல்லிட்டு சொல்றான் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அவர்களே வெற்றி பெற்றோர். வெற்றி பெற்றோர் யார்? சமுதாயம். தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்கிறோம் பயன் பண்ணி வைங்க, தீமை எழுதிட்டு பாருங்க, நன்மை செய்ய ரமலான் மாதத்துக்கு நடிக்காதுன்னு சொல்கிறோம். இப்படி எல்லாம் ஒரு சமுதாயம் தான் சொல்கிறான். குழுவாக செய்யும், இயக்கம், சங்கம், ட்ரஸ்ட், பழையாச ஒரு இயக்கமாக செய்யும். 50 பேர் 50 100 பேராக செய்து நன்மையும் தீமையை தடுங்க. அவர்கள் தான் சிறந்த சமுதாயம். இதெல்லாம் சொல்கிறோம். ஏன் சொல்கிறாங்களா? நன்மை எவனா அடிக்க மாட்டான். தொழு நோம்பு ஜக்காத்துக்குள்ள அடிப்பானா? அவனுக்கெல்லாம் கஞ்ச பயப்பட ஆகாரம். ரமலானுடைய மாதத்தில் ஜக்காத்து கொடுக்குமாறு சொல்கிறாங்களே, ஏற்றுக்குவான், கொடுப்பான். கஞ்சம் கூட காசு வெளியே கொண்டு வருவான். ரமலான் அல்லாத மற்ற மாதத்தில் வராது. 11 மாதத்தில் ரமலானோட 9வது மாதம் ரமலான் மாதத்துல தான் காசை கொடுப்பான். பணக்காரவங்க கஞ்ச பையனா தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். அப்போ நன்மையில் தீமையை தடுக்க வேண்டும் என்று மார்க்க நமக்கு சொல்லுதுன்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன செய்யணும்? தனிப்பட்ட முறையில் பயன் பண்ணி நன்மையில் தீமையை தடுக்கணும். அதுபோல் வந்து பொதுவாக மேலே சொன்ன மாதிரி உள்ள குழுக்களாகவும் நன்மையை தீமையை தடுக்கணும் என்றதான் நம்ம சொல்கிறோம். மார்க்க நமக்கு சொல்லுது 3:110 அல்லாஹ் சொல்கிறான் குன்தும் ஹைர உம்மத்தின் ஊகலியத்தினா மனித சமுதாயத்திலேயே நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். ஏன் தெரியுமா? நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறீங்க. எல்லாம் சொல்லிட்டு சொல்றான். எதற்காக இப்படி செய்வீங்க? ஒரு துன்பினோட பில்லா அல்லாவை நம்பிக்கொண்டு செய்வீங்க. அல்லாவை நம்பிக்கொண்டு தான் அல்லாஹ்க்காண்டி செய்யறா. ஊர்வலத்துக்காண்டி இல்லை, அவருக்காண்டி இல்லை, இவருக்காண்டி இல்லை, மறுமையில் என்னுடைய கட்டைக்கு நான் பதில் சொல்லணும், நான் சொர்க்கத்துக்கு போகணும் என்பதற்காக, என்னுடைய ஆத்மாவுக்கு நப்சுக்கு நான் பதிலளிக்க வேண்டும் என்பதற்காக நான் வந்து நன்மையை தீமையை தடுக்கிறேன். என்ன செய்யலாம்? குன்தும் ஹைர உம்மத்தி, நீங்கள் தான் முகமது நபியுடைய சமுதாயமே நீங்கள் சிறந்த சமுதாயம். ஆதமுடைய சமுதாயத்துக்கு அந்த பேரெல்லாம் சூட்டலை, நூஹனுடைய சமுதாயத்துக்கெல்லாம் அந்த பேரை சூட்டலை, ஹூத் நபியுடைய சமுதாயத்துக்கெல்லாம் அந்த பேரை சூட்டலை, இத்ரீஸ் இலியாஸ் எந்த சமுதாயத்துக்கும் இப்ராஹிமுடைய சமுதாயத்துக்கெல்லாம் அந்த பேரை சூட்டலை. முகமது நபியுடைய சமுதாயம் நீங்கள் சிறந்த சமுதாயம். ஏன் தெரியுமா? நன்மையும் தீமையை தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல்லான்னு சொல்லி காட்டினா அல்லாஹ் வந்து எனக்கான செய்தியை பார்க்குறான். அல்லாஹ் இப்படி சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தினுடைய 110வது இறைவசனம் அல்லாஹ் சொல்கிறான். 3:114 அல்லாஹ் சொல்லும் பொழுது யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் வ யஅமுருன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கரி வ யுஸாரிஊன ஃபில் கைராத் வ உலாயிக மினஸ் ஸாலிஹீன். அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் அவர் நம்புகிறார்கள். யார்? நன்மக்கள், ஈமான்தார்கள், இறையச்சமுடையவர்கள். அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் அவர் நம்புகிறார்கள், நன்மையை ஏவுகிறார்கள், தீமையை தடுக்கின்றார்கள், நல்ல காரியங்களை நோக்கி விதைக்கிறார்கள். எதிராக சொர்க்கத்துக்குள்ள காரியம் தொழுகை, நோம்பு, ஜக்காத்து, இன்னளோட யாரும் கேள்வி விளைவிக்க மாட்டேன், நாவாலோ கரெக்டாலோ 4 பேருக்கு உதவுவேன், என்ன 4 பேர் அழிவுக்கு காரணமாக இருக்க மாட்டேன், 4 பேர் நாசமாக போட்டு நான் காரணமாக இருக்க மாட்டேன் என்று சொல்லி நன்மையை நோக்கி விரைவார்கள் அப்படின்னு எல்லாம் சொல்கிறான். சொல்லிட்டு சொல்கிறான் உலாய்க்கு சாலிஹீன், அவர்களே நல்லவர்கள், சாலிஹானவர்கள்னு சொல்லி எல்லாம் சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். 115 வமா எஃபோலு மின் ஹைரின் ஃபலை யுக்ஃபருஹு வமா எஃபோலு மின் ஹைரின் ஃபலை யுக்ஃபருஹு வல்லாஹு அலீமும் பில் முத்தகீன். அவர்கள் எந்த நன்மையை செய்தாலும் அது மறுக்கப்படாது. தன்னை அஞ்சுவரை அல்லாஹ் அறிந்தவன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். யார் அல்லாஹ் அஞ்சினானோ அவனை பற்றி எனக்கு தெரியும். உங்கள் நன்மையில மறுக்கப்படாது, மறுமையில கூலி கொடுக்கணும்னு எல்லாம் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். இப்படி அல்லாஹ் ரப்புல் நன்மையை தீமையை தடுக்கும் மார்க்கத்தில் சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. நன்மையை ஒரு தீமையை தடுக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய முதல் கட்ட பணி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றான். தீமையை தடுத்தால் தான் பிரச்சனை. அடிக்கவான், கொள்ளுவான், இல்லை சாராயம் குடிக்காத, மது குடிக்காத, கஞ்சா குடிக்காதுங்கிறான். கெட்ட ஆனால் குத்தம் அவனுக்கு. அந்த மாதிரி உள்ளவனுக்கு அவனுக்கு பயங்கர செய்ய முடியுமா? அழகிய உங்கள் நன்மை ஏற்போம், நன்மை ஏவோம், அதே பாணியில் அழகியும் தீமையை தடுப்போம் இன்னும் மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்ப்போம். இதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சுசாசனம் என்ன செய்கிறாங்க? நல்லடியார்கள் எப்படி குர்ஆன் பேசும்போது 7வது அத்தியாயத்தில் 201வது வசனம் இன்னல்லதி நத்த கொய்தா மஸ்ஸஹு காயிஃபு மின ஷைத்தானி தவக்கரு ஃபைதாக முபசிரும். இறைவனை அஞ்சுவோருக்கு ஷைத்தானின் தாக்கம் ஏற்பட்டால் அல்லாஹ் வைக்குறான்ல
ஈமானோடு இறைச்சித்தோடு வாழ்றாங்க. அப்படிப்பட்டவனுக்கு ஷைத்தானின் தாக்கம் ஏற்பட்டால் உடனே சுதாரித்துக் கொள்வார்கள். அப்போது இவர்கள் விழித்துக் கொள்வார், ஆகா நம்ம தப்பு பண்ண போறோமே, அயோக்கியத்தனை பண்ண போறோம், அல்லாஹ் கருத்த காரியத்தை முகமது கருத்த காரியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருத்த காரியம் செய்ய போறோம்னு சொல்லி ஒரு கெட்ட காரியத்தில் போக சைத்தானுடைய தாக்கம் ஏற்பட்டால் இப்படி சுதாரித்துக் கொள்வார்கள் சொல்லக்கூடிய செய்திக்குள்ளான நல்லடியார்கள் உடனே அல்லாஹ் மன்னிப்பு கேட்டு திரும்பிடுவார்கள். இறைவனுடைய அல்லாஹ்வுடைய அருளை நோக்கி போவார்கள். அல்ல மன்னிப்பு கேட்பாங்க. இந்த விஷயமா அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன 7வது அத்தியாயத்தினுடைய 201வது வசனமா 201வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான்னு சொன்னால் இப்படி குர்ஆனில் வந்து எடுத்து பார்த்தோம்னா நன்மை தீமையை தெரிஞ்சு நல்லா பலமாக சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகமாக நபிசாலம் சொன்னது என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னார்கள், நீங்கள் நன்மையை தீமையை தருங்க, அவங்க சிறந்தவர்கள் அவங்க தான் அப்படிங்கிறாங்க. ஒரு தீமையை நடப்பதை கண்டால் ஒன்று என்ன செய்யணும், நன்மை தீமையை தடுக்கணும். நாவால நன்மையை தீமையை தடுக்க ஹதீஸ் நம்பர் 1, அது ஃபர்ஸ்ட் இலக்கணம். இப்போ தீமை வருது, நாவால ஏவும் நன்மையை தீமையை தடு, அதுக்கு கரத்தாழ்த்தது ஆச்சரியம் இருக்கணும், அது நம்ம மக்கள் சக்தி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை நம்ம பெரிய ரவுடியாக இருக்கணும். நல்ல விஷயத்தை கட்ட பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவனை நுறுக்கி எடுக்கிற மாதிரி நமக்கு ஒரு நன்மக்கண்ணை வச்சுக்கணும். அது நம்ம போலீஸ் துறையெல்லாம் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி ஒன்றும் அதிகாரம் இருக்கணும். அந்த மாதிரி தீமை கையாளப்படுது இல்லைன்னு நான் சொல்லணும். அல்லது வந்து நன்மை தீமை சொல்வதற்கு நீ சொல்லி கேட்க மாட்டான், பல பேர் குழந்தை போகிறான், நீ சொல்லிட்டே இரு. ஒரு தீமையை கண்டால் மனசாக ஒதுங்கி சொல்கிறாங்க, நன்மை ஏன் தீமையை தடு, அதை கரத்தாலும் நாவாலும் என்ன செய்யணும் தடுக்கணும். ஆனால் இந்த எல்லைக்குள்ள அதை மீறி செய்கிறான் என்று சொன்னால் என்ன செய்ய, நம்ம மனசாக இந்த செய்தான் கேட்க மாட்டான், அல்லாட போய் சொல்லிக்கிறான், என் கடமை சொல்லிட்டேன். இறை தூதருக்கு அல்லா சொன்ன உபதேசம் என்ன, நபியே இதற்கு முன்னாடி இறை தூதர்களை எடுத்து சொன்னீங்களா, உனக்கு உண்டான டியூட்டி என்ன, நான் நபியா தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கிறேன், பயான் பண்ணி எடுத்து சொல்லு, குர்ஆனை சொல்லு, ஹதீஸை சொல்லு, இந்த வேதனை படித்து காட்டுங்கள், ஓதி காட்டுங்கள். கேட்கலாம் போகிறான், அதை பற்றி கவலை எடுத்து சொல்லியா அப்போ கேள்வி வரும். அவன் அப்படி அதுக்கு நம்ம கவலை இல்லை, அவன் எப்படி வேணாலும் போயிட்டு போகிறான், நல்ல மனவெல்லாம் சொர்க்கத்துக்கு போவான், கெட்ட மனவெல்லாம் நரகத்துக்கு போவான், அதை பற்றி கவலை இல்லை, எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி கொண்டு அழகிய முறையில் நபிகள் தெரிஞ்சாங்க, அழகிய முறையில் நன்மை தீமையை தடுத்தார்கள். அந்த பாலியை நாம் அதை கடைபிடிப்போம் என்று சொல்லி கொண்டு இன்ஷா அல்லாஹ் அந்த பொருளாதார மீறிக்கான வந்திருக்கிறாங்க பேரலாம்பட்டு. இப்போ என்ன நாளைக்கு லுகரில் இப்போ வந்தோம் திருப்பூர் வந்து காசு இருந்தால் கொண்டு வைப்பார் இருக்கிறார், பாய் இருக்கிறார். பேரலாம்பட்டில் மதரசாவுக்காக ஹாஸ்டல் நடத்துகிறாங்க. ஹாஸ்டல்லாம் சேர்ந்துருக்குது. இந்த ஹாஸ்டல்லாம் சேர்ந்து மதரசாவுடைய பராமரிப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால் மதரசாவுடைய பங்கு வசூலிப்பதற்காக ரமலானுடைய மாதத்தில் பொருளாதாரம் பேர் வந்திருக்கிறாங்க. நம்முடைய மதினாப்பள்ளி கடலூர் ஓட்டியை நாடி வந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இப்போ காசு இருந்தால் கொடுங்க, நாளைக்கு தங்குவார் அவர், நாளைக்கு லுகரில் கூட கொண்டு வராதவர்கள் கொடுக்கலாம்னு சொல்லி கொண்டு சதத்துக்கும் ஜாலியாக நிரந்தர நன்மை நம்ம கொடுத்தோம் வைங்க, பிறகு நம்ம தேடி வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நன்மைகளாக நம்ம என்ன செய்யணும், பள்ளியாசலுக்கு கொடுப்பது, மதரசாக்களுக்கு கொடுப்பது, ஏழையிலே உங்களுக்கு ஒரு பொருளாதார தேவை நிறைவு செய்வது, ஒரு கிணறு வெட்டி கொடுப்பது, ஏதோ ஒரு காரியத்துக்கு கொடுத்தீங்க வைங்க. ஒரு ட்ரெஸ் எடுக்கலாம், சட்டை வாங்கி கொடுக்குறீங்க, அது சட்டை எடுக்க பணம் கொடுக்குறீங்க, சேவை வாங்குறதுக்கு பணம் கொடுக்குறீங்க, அவன் அதை பிச்சு கிழிக்கிறாள், ஒரு பழசு ஒதுக்குறாவே நம்ம வரும். 2 வருஷம் சட்டையை போகிறான்னு வைக்க பேச்சுக்கு, ஒரு 3 வருஷம் சேலை கொடுக்குறான்னு வைங்க பட்டு சேலையை, அந்த சேலை குப்பைக்கு போகிற வரைக்கும் நம்ம வரும். அந்த மாதிரி சரக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பாய் வந்திருக்கிறாரு, பேரலாம்பட்டுடைய பாய். அவருக்கு இன்ஷா அல்லாஹ் பொருளாதார உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நாளைக்கு லுகர் வரைக்கும் இருப்பார், நாளைக்கு லுகருக்குனா இருப்பார், பொருளாதாரம் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு பயானை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.